வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, மாயா கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம தனா வந்துட்டு போட்டியில ஜெயிச்சிடறாங்க. தனா போட்டியில ஜெயிச்சதோட நம்ம ரகுராம் ரொம்ப சந்தோஷமா ஓடி வந்து நம்ம தனாவை தூக்குறாங்க. தூக்கி, என் பொண்ணு ஜெயிச்சுட்டா, இனிமே எல்லாரும் வந்துட்டு ரகுராமோட பொண்ணு தனான்னு சொல்ல மாட்டாங்க, தனாவோட அப்பாதான் இந்த ரகுராம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவரு ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம மாயா ஓடி வந்து தனா ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. மாயா நேரா கதிர் கிட்ட, கதிர் உன்னோட பிரச்சனை எல்லாமே தீர்ந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வந்துட்டு நான் என் கதிர் கூட தான் சேர்ந்து வாழ போறேன் அப்படின்னு பெரியப்பா கிட்ட சொல்ல போறாங்க. பெரியப்பா வேற வழியே இல்லாம அவரு சரின்னு சொல்ல போறாரு. பாரு, கண்டிப்பா பெரியப்பா வந்துட்டு தனாவோட ஃபர்ஸ்ட் ஆசையை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி கண்டிப்பா உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க போறாரு பாரு அப்படின்னு சொன்னதோட நம்ம கதிரோ ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. அப்ப கதிர் என்ன பண்றாருன்னா ஒரு கிஃப்ட் எடுக்கிறாரு. மாயா அந்த கிஃப்ட பாத்துட்டு, என்ன கதிர் இது அப்படின்னு கேட்க, அப்ப கதிர் சொல்றாரு, தனா போட்டியில ஜெயிச்சுட்டா, அவளுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், அந்த கிஃப்ட் தான் இது. இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, எல்லாமே ப்ரிப்பேர்டா தான் இருக்க. அப்ப கதிர் சொல்றாரு, இல்லையா பண்ண, என் பொண்டாட்டி எவ்வளவு பெரிய சாம்பியன் ஆகிட்டா, அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கறது என் கடமை இல்ல, அப்புறம் நான் கொடுக்காம இருப்பேனா. இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, சூப்பர் கதிர், கண்டிப்பா இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட போறாதனா. இதை கேட்டதோட கதிரும் சரி அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரகுராம் நேரா தனாவை பார்த்து, இரு தனா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. மாயா நேரா கதிர் கிட்ட, கதிர் தனா தனியா இருக்கா, போயிட்டு அவகிட்ட இந்த கிஃப்ட் கொடு, கண்டிப்பா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா, உனக்காக தான் அவ காத்துக்கிட்டு இருக்கா, அவ மயக்கத்துல கடந்தப்போ உன்னை பார்த்த பிறகுதான் எந்திரிச்சு போட்டியில ஜெயிக்கிறதுக்கே போனா, அவ ஜெயிச்சுட்டா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இதை கேட்டதோட கதிர் சொல்றாரு, போதும் மாயா, நான் போயிட்டு என் பொண்டாட்டிய பாக்குறேன். மாயா சொல்றாங்க, சரி சரி போய் பாரு அப்படின்னு சொன்னதோட கதிர் இங்க இருந்து போறாரு. போயிட்டு நேரா நம்ம தனாவை பாக்குறாரு. தனா நேரா கதிரை பார்த்ததோட ஹக் பண்றாங்க. அப்ப நம்ம தனா சொல்றாங்க, தேங்க்யூ கதிர். கதிர் கேக்குறாரு, எதுக்கு எனக்கு எனக்கு எதுக்கு தனா தேங்க்யூ சொல்ற, நீதான் போட்டியில வந்துட்டு ஜெயிச்ச, எனக்கு எதுக்கு தேங்க்யூ சொல்ற. அப்ப தனா சொல்றாங்க, இல்ல கதிர், நீ மட்டும் வராம இருந்திருந்தா என்னால ஜெயிச்சிருக்க முடியாது, உன்னை பார்த்த பிறகுதான் எனக்கு மயக்கமே போடுச்சு, நல்லபடியா விளையாண்டேன், இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் கதிர். அப்ப கதிர் சொல்றாரு, சரி போதும் தனா, உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னதோட தனா கேக்குறாங்க, எனக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்தியா, என்ன கிஃப்ட் கதிர். அப்ப கதிர் சொல்றாரு, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் எடுக்க போறதுக்கு முன்னாடி கதிர் சொல்றாரு, தனா உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, மாமா கிட்ட கண்டிப்பா சொல்லுவியா. அப்ப தனா சொல்றாங்க, கதிர் நான் போட்டியில ஜெயிச்சதுக்கு காரணமே அதான் கதிர், எப்படியாவது உன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு அப்பா கிட்ட சொல்லணும், அதுக்காக தான் கதிர் நான் காத்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அப்பா கிட்ட சொல்ல போறேன். இதை கேட்டதோட கதிரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சீக்கிரம் சொல்லுதனா, நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னு சொன்னதோட தனா அவங்க கண்டிப்பா கதிர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கதிர் என்ன பண்றாருன்னா டக்குன்னு முட்டி போட்டு கிஃப்ட கொடுக்க போறாரு. அப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு ரகுராம் வராரு. ரகுராம் வந்ததோட கதிர் அந்த கிஃப்ட மறைக்கிறாரு. ரகுராம் நேரா தனா கிட்ட வந்துட்டு, தனா தேவையில்லாதவங்களோட என்ன பேசிக்கிட்டு இருக்க. அப்ப தனா சொல்றாங்க, இல்லப்பா சும்மாதான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப கதிர் பக்கத்துல நிக்கிறாரு. அப்பதான் மாயா தூரத்துல இருந்து யோசிக்கிறாங்க, தனா சொல்லு தனா சீக்கிரம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் தனா நேரா ரகுராம் கிட்ட, அப்பா உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். அப்ப ரகுராம் சொல்றாரு, தனா நீ எந்த விஷயமா இருந்தாலும் நான் கண்டிப்பா சரின்னு தான் சொல்ல போறேன். தனா சொல்றாங்க, இல்லப்பா இது மாதிரி அப்படின்னு சொல்ல வர டக்குன்னு அந்த இடத்துக்கு மீடியா பீப்புள் நிறைய பேர் வந்துட்டாருங்க. வந்துட்டு நேரா தனா கிட்ட, இந்த போட்டியில ஜெயிச்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப தனா சொல்றாங்க, நான் இந்த போட்டியில ஜெயிச்சதுக்கு காரணம் எங்க அப்பா தான், எங்க அப்பாவோட ஆதரவால தான் நான் இந்த போட்டியில ஜெயிச்சேன், எங்க அப்பா எனக்கு ரொம்ப என்கரேஜ் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை பத்தி பெருமையா சொல்றாங்க. அப்ப நம்ம கதிர் அந்த இடத்துல இருந்து வந்துடுறாரு. மாயா நேரம் கதிர்கிட்ட, டேய் என்னடா ஆச்சு. கதிர் சொல்றாரு, இல்ல மாயா, கடைசி நேரத்துல பாத்தியா மீடியா பீப்புள் வந்துட்டாங்க, என்னால பேச முடியல. மாயா சொல்றாங்க, சரி இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டேன், வீட்டுக்கு போனதோட சொல்லலாம். இது கேட்டதோட கதிரும், ஆமா மாயா அதுவும் சரியாதான் இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம புவனேஸ்வரிக்கும் பசுபதிக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறது.
பசுபதி சொல்றாரு, என்ன புவனேஸ்வரி இப்படி ஆகிருச்சு? அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, எப்படியாவது இவளை தோற்கடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தா இப்படி ஆகிருச்சே. அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்கன்னா, இவளை எப்படியாவது தோற்கடிக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம வந்தோம். ஆனா கடைசியில இப்படி ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு, அந்த ரகுராம் அவ பொண்ணு ஜெயிச்சிட்டா அப்படின்னு ஊருக்கு வரப்போறான் அப்படின்னு ரொம்ப டென்ஷன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் பசுபதி சொல்றாரு, சரி விடு, ஏதோ நம்ம தலையில எழுதி இருக்கிறது தானே நடக்கும். இன்னைக்கா இருந்தாலும் அந்த ரகுராம நம்மளால தோற்கடிக்கவே முடியாது போல. அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா இதுதான் கடைசின்னு நினைக்காதீங்க. அவ ஊருக்கு வருவாள்ல, அதுக்கப்புறம் இருக்கு அந்த கார்த்தியோட விஷயம் இருக்குல்ல, அதை வச்சு அந்த குடும்பத்தை பழிவாங்கலாம்னா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஊருக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் மீடியா பீப்புள்கிட்ட இன்டர்வியூ கொடுத்துட்டு ரகுராம் நேரா தனா கிட்ட, சரி வா தனா ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரியா அந்த இடத்துக்கு வராங்க. பிரியா வந்ததோட நம்ம தனா நேரா அந்த கோச் கிட்ட போயிட்டு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கோச், நீங்க வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி எனக்கு கோச் கொடுத்ததுனாலதான் நான் இன்னைக்கு ஜெயிச்சேன். அதுக்கு பிரியா சொல்றேங்க, இங்க பாரு, இது எல்லாத்துக்கும் நீ ஒருத்தி தான் காரணம். நீ தான் வந்துட்டு இதுல இந்த போட்டியில கான்சன்ட்ரேஷனோட விளையாண்ட. நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் நீ அப்படியே விடாம விளையாண்டி இல்ல, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. நீ என்னோட ஸ்டூடெண்ட்னு சொல்லிக்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட தனாவும் தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்புறமா பிரியா சொல்றாங்க, சரிங்க சார், அவ்வளவுதான் போட்டி முடிஞ்சுட்டு நீங்க ஊருக்கு கிளம்பலாம். இதை கேட்டதோட ரகுராமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் ரகுராமோட ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே நம்ம ரகுராமுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தனா வந்துட்டு போட்டியில ஜெயிச்சு வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக. தனாவோட ஊர்ல உள்ளவங்க தனாவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம தனா ரகுராம் எல்லாரும் வராங்க. அப்ப அந்த ஊர்ல உள்ளவங்க தனாவுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. அதிபயங்கரமா வரவேற்பு கொடுக்குறாங்க. இது நம்ம புவனேஸ்வரியும் நம்ம பசுபதியும் பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே சரியான கோபம். ரெண்டு பேரும் அவமானப்பட்டு ஊரு திரும்புவாங்க அப்படின்னு பார்த்தா இப்படி பேரு புகழோட வீட்டுக்கு வராங்களே அப்படின்னு புவனேஸ்வரிக்கு ஒரு பக்கம் சரியான பொறாமையா இருக்கு. அப்ப நம்ம பசுபதி சொல்றாரு, புவனேஸ்வரி, நம்ம என்னெல்லாம் யோசிச்சோம், கடைசியில என்ன ஆகிருச்சு பாத்தியா? புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்ணா, என்னால கொஞ்சம் கூட பார்க்கவே முடியல, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் தனாவுக்கு மாலை போடுறாங்க. கூடவே ரகுராமுக்கும் மாலை போட்டு அப்படியே மேல தாளத்தோட நேரா ரகுராம் வீட்டுக்கு கொண்டுட்டு வராங்க. நம்ம ஜானகி நேரா மாயா கிட்ட, மாயா இன்னும் கொஞ்ச நேரத்துல தனா வந்துருவாள் அப்படின்னு. அப்ப வெளியில மேல தாள சத்தம் கேட்கறத பார்த்துட்டு மாயா ஜானகிட்ட, பெரியம்மா தனா வந்துட்டா அப்படின்னு சொன்னதோட ஜானகி சொல்றாங்க, என் பொண்ணு எவ்வளவு பெரிய போட்டியில ஜெயிச்சுட்டு வந்திருக்கா, அவளுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கணும் அப்படின்னு நம்ம தனாவுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கிறாங்க. நம்ம தனா நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா நான் போட்டியில ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னதோட நம்ம ஜானகி சொல்றாங்க, எனக்கு தெரியும் தனா, நீ கண்டிப்பா ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. மணி சொல்றாரு, மருமகளே, நீ போட்டியில ஜெயிப்ப அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பா தெரியும், அதே மாதிரி ஜெயிச்சிட்ட பத்தியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பத்மா, பார்வதி எல்லாருமே நம்ம தனாவுக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்றாங்க. அப்பதான் நம்ம கார்த்தி வீட்டுக்குள்ள வராரு. ஊர் மக்கள் நேரா ரகுராம பார்த்து, ஐயா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெற்றதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், நாங்களும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஐயா. இப்ப இந்த ஊரே வந்துட்டு இந்த ஊரை தான் ஐயா பத்தி பேசுது இந்த உலகமே. தனா வந்துட்டு ரொம்ப பெரிய வெற்றியாளரா ஆகிட்டா அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க ஐயா. இது மாதிரி எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனாவை ரொம்ப புகழ்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டுட்டு தனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப ரகுராம் சொல்றாரு, என் பொண்ணு சாதாரண ஆள் இல்ல, சாம்பியன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஜானகி ரகுராமோட சந்தோஷத்தை பார்த்துட்டு எவ்வளவு சந்தோஷத்தோட இருக்காரு, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு ஜானகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஜானகி நேரா தனாவை பார்த்து, பாட்டியாடி, அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுறாரு அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, ஆமாம்மா, அப்பாவோட இந்த சந்தோஷத்தை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தனா சொல்றாங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க, தனா, அப்பாவோட சந்தோஷம் இதே மாதிரி நிலைச்சு நிக்கணும். அப்ப தனா சொல்றாங்க, கண்டிப்பாம்மா, அப்பாவோட சந்தோஷம் திருப்பி கொண்டு வரதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு தனா சொல்றாங்க. அதே நேரம் நம்ம மாயா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு நேரா ஜானகியை பார்த்து, பெரியம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஜானகியும் சரி வா மாயா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப ஜானகி கேக்குறாங்க, சொல்லு மாயா, என்னாச்சு? மாயா சொல்றாங்க, பெரியம்மா, அந்த போட்டிக்கு போனேன்ன, அங்க தனாவுக்கு ஒரு சில நேரத்துல மயக்கம், அப்புறம் பிரச்சனை எல்லாம் வந்துச்சுல்ல. தனா கூட பேட்மிண்டன் போட்டி அப்ப அத்தனை தடவை அவங்க பேரை சொன்னாங்கல்ல, அப்ப எல்லாத்துக்கும் மிஸ் ஆனதுக்கு காரணம் அந்த புவனேஸ்வரி தான். இது கேட்டதோட ஜானகி எதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன மாயா சொல்ற, புவனேஸ்வரி காரணமா? மாயா சொல்றாங்க, ஆமா பெரியம்மா, அவ கொஞ்சம் கூட திறந்தவே இல்லை.
நாம அவளை எப்படி மிரட்டணும், ஆனா அவ கொஞ்சம் கூட பயப்படாம மறுபடியும் சென்னைக்கு வந்துட்டு எப்படியாவது தனாவை தோற்கடிக்கணும் அப்படின்னு என்னெல்லாம் பிளான் பண்ணா தெரியுமா? இதை கேட்டதோட அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஜானகி. அப்ப ஜானகி கேக்குறாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா அவ இப்படி பண்ணிருப்பா? அவளை விடக்கூடாது மாயா. மாயா சொல்றாங்க, பெரியம்மா அவ இந்நேரம் அவமானப்பட்டு வீட்டுக்கு போயிருப்பா. எப்படியாவது தனாவை தோற்கடிக்கலாம் அப்படின்னு சென்னை வரைக்கும் வந்தவ. ஆனா அவளால தனாவை தோற்கடிக்க முடியலையே அப்படிங்கிற விரக்தியிலேயே அவ இந்நேரம் வீட்டுக்கு போயிருப்பா. இந்நேரம் வீட்டுல உள்ள பொருள் எல்லாத்தையுமே போட்டு உடைப்பா. ஆனா அந்த ஜானகி, அந்த புவனேஸ்வரி அப்படியே அமைதியா இருந்துருவா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது பெரியம்மா. ஏன்னா அவ கண்டிப்பா அடுத்த டார்கெட் அந்த கார்த்தியை வச்சுதான் ஆரம்பிப்பா. இன்னும் கார்த்தி எங்க இருக்கான் அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னும் நிரூபிக்கல இல்ல. சோ அதை வச்சுதான் அவ அடுத்த பிரச்சனையை கொண்டுட்டு வருவா. இது கேட்டதோட நம்ம ஜானகி சொல்றாங்க, அம்மா மாயா கண்டிப்பா அதை வச்சுதான் பிரச்சனையை கொண்டுட்டு வருவா. அதே நேரத்துல நம்ம தனா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, மாயாக்கா அங்க என்னமோ நிறைய பிரச்சனை நடந்துச்சு. கதிர் கூட ரொம்ப கோவப்பட்டு உன்னை யார் அனுப்புனா அப்படின்னு சொல்லி ஒருத்தனை அடிச்சானே, என்னக்கா நடந்துச்சுங்க? அப்ப மாயா சொல்றாங்க, அந்த இடத்துல சொல்லியிருந்தா நீ ரொம்ப பதட்டப்படுவ அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த இடத்துல சொல்லாம இருந்தேன். இங்க பாருதனா, நீ போட்டியில எப்படியாவது தோக்கணும் அப்படிங்கிறதுக்காக புவனேஸ்வரியும் பசுபதியும் அங்க வந்துட்டு பல விஷயங்களை பண்ணாங்க. எல்லாத்திலிருந்தும் நானும் கதிரும் தான் உன்னை காப்பாற்றணும். இதை கேட்டதோட தனா சொல்றாங்க, இந்த அளவுக்கு எனக்கு கதிர் உதவி பண்ணியிருக்கோம். ஆனா அதை பத்தி அப்பா கொஞ்சம் கூட நினைக்கவே மாட்டேங்கிறாரே. அதுக்கு நம்ம மாயா சொல்றாங்க, இங்க பாருதனா, இது மாதிரி கதிரை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றது உன்னோட பொறுப்புதான். எப்படியாவது நீ தான் தானா கதிரை பத்தி பெரியப்பா கிட்ட சொல்லி சீக்கிரம் கதிர் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லணும். கதிர் எவ்வளவு ஆசையோட தெரியுமா சென்னை வந்தான். நீ பெரியப்பா கிட்ட சொல்லுவ அப்படின்னு ரொம்ப ஆசையோட வந்தான். ஆனா நீ தான் சொல்லவே இல்லையே. அப்ப தனா சொல்றாங்க, எங்க மாயாக்கா, சொல்ற வேண்டிய சூழ்நிலை இல்ல. ஆனா இப்ப நான் சொல்ல போறேன் அப்பா கிட்ட. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, தனா நீ கவலைப்படாத, அப்பா கண்டிப்பா ஒத்துப்பாரு. நீ எவ்வளவு பெரிய போட்டியில ஜெயிச்சிருக்க, அதனால அவரு கண்டிப்பா ஒத்துப்பாரு அப்படின்னு ஜானகி சொல்றாங்க. இதை கேட்டதோட தனாவும் ஆமாமா அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல நம்ம ரகுராம காமிக்கிறாங்க. நம்ம தனா மாயா எல்லாரும் அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போனதோட நம்ம ரகுராம் நேரா தனாவை பார்த்து, தனா நீ அன்னைக்கு சொன்னியல்ல, இது மாதிரி இந்த போட்டியில ஜெயிச்சதோட உனக்கு நான் என்ன வேணாலும் செய்யறேன், நீ என்ன ஆசைப்பட்டாலும் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னல, சொல்லுதனா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. இதை கேட்டதோட நம்ம தனா சொல்றாங்க, அப்பா இதை கேட்டா நீங்க கண்டிப்பா கோபப்பட மாட்டேன் அப்படின்னு என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுங்க. ரகுராம் சொல்றாரு, இங்க பாருதனா, என் பொண்ணு என்னைக்குமே நான் கோவப்படுற அளவுக்கு எதுவும் கேட்க மாட்டா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் பொண்ணு என்னைக்குமே என்னை வந்துட்டு மனசு வேதனைப்பட வச்சிட மாட்டா நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பா செய்யறேன் அப்படின்னு ட்விஸ்ட் வச்சு நம்ம ரகுராம் சொல்றாரு. இதை கேட்டுட்டு நம்ம தனா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது அப்பா இப்படி சொல்றாரு அப்படின்னு. மாயா நேரா தனாவை பார்த்து, தனா சொல்லு தனா, சின்ன பிரச்சனையா இருந்தாலும் பாத்துக்கலாம், அதான் பெரியப்பா நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்ப நம்ம தனா நேரா ரகுராம பார்த்து, அப்பா இத்தனை நாளும் நீங்க என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவோ போராடி இருக்கீங்க. நான் எப்படியாவது இந்த சாம்பியன்ஷிப்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க நிறையவே போராடி இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும்பா. என்னைக்குமே உங்களோட போராட்டத்தை நான் துச்சமாவே நினைக்க மாட்டேன். அது எனக்கு ரொம்ப பெரிய வெற்றியா தான் நினைப்பேன். அதனாலதான் எனக்கு இன்னைக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. அப்பா நான் என்ன கேட்டாலும் எனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நான் இன்னைக்கு கேட்க போற விஷயம் கண்டிப்பா உங்களை ரொம்ப கோவப்படுத்த போகுது அப்படிங்கிறத பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இது எல்லாமே நம்ம குடும்பத்துக்காக தான் கேக்குறேன். அப்பா எனக்கு கதிர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. கதிரை என் கூட சேர்த்து வைங்கப்பா. கதிர் மேல உள்ள கோவத்தை மறந்துருங்கப்பா. இது கேட்டதோட ரகுராமுக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. அப்ப பார்வதியும் பத்மாவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு பத்மா சொல்றாங்க, நல்லா இருக்கே தனா, என்ன இது எல்லாமே உங்க அம்மா ஜானகி சொல்லி சொல்றியா? இங்க பாரு, ஏற்கனவே இந்த மாதிரிதான் பஞ்சாயத்துல அண்ணி சொன்னாங்க அப்படிங்கறதுக்காக அந்த கதிர் கூட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு சொன்னேன். இப்பயும் அதே மாதிரிதானே சொல்ற? அப்ப நம்ம தனா சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. என் மனசுல என்ன இருக்கோ அதைத்தான் நான் சொன்னேன். என்னை பொறுத்த வரைக்கும் கதிர் தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், நான் கதிர் கூட சேர்ந்து வாழணும். அப்பா நீங்க சொல்லுங்கப்பா. அதே நேரம் கதிர் வராரு. கதிர் வந்ததோட ரகுராம் சரியான கோவப்படுறாரு. பத்மா சொல்றாங்க, பாத்தீங்களா, இது எல்லாத்துக்குமே காரணம் உங்க அண்ணி தான். அவங்கதான் வந்து தனா கிட்ட கண்டதையும் சொல்லி இப்படி பண்ணிருக்காங்க. கதிர் எப்பேற்பட்ட தப்பு பண்ணிருக்கான், அந்த கார்த்தியவே காலி பண்ணிருக்கான். அவன் கூட அண்ணா இவளை சேர்த்து வைக்க போறீங்க? தனா நீ சின்ன பொண்ணு, உனக்கு இன்னும் எதுவுமே தெரியவே இல்லை. இங்க பாருங்கண்ணா,
தயவு செஞ்சு அந்த கதிர் கூட சேர்த்து வச்சிடாதீங்க. அப்ப நம்ம ரகுராம் நேரா கதிரை பார்த்து, டேய், என் பொண்ணுகிட்ட என்னடா சொல்லி மாத்தி வச்சிருக்க? அப்ப கதிர் சொல்றாரு, மாமா நான் எதுவும் சொல்லல, ஆனா உண்மையாதான் சொல்றேன். எனக்கு தனாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் தனாவை நல்லபடியா பாத்துப்பேன். தயவு செஞ்சு தனாவை என் கூட சேர்த்து வைங்க. இது கேட்டதோட ரகுராம் செம்ம டென்ஷன் ஆகி நேரா கதிரை ஓங்கி அறிகிறாரு. இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள இருந்த அவ்வளவு தாண்டா மரியாதை. வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு என் பொண்ணோட மனசை மாத்திட்டியல்ல அப்படின்ட்டு ரகுராம் கதிரை பிடிச்சி வெளியில இழுத்துட்டு வராரு. இழுத்துட்டு வந்துட்டு கதிரை வெளியில தள்ளுறாரு. இத பாத்துட்டு தனா ரொம்ப அதிர்ச்சியாகி ஓடி வந்து, அப்பா என்ன காரியம் பண்றீங்க? அப்ப ரகுராம் சொல்றாரு, தனா, அவன் உன்னை நல்லா ஏமாத்துறான். அவ சொல்றத தயவு செஞ்சு நம்பாத. அவன் உன்னை ஏமாத்தி உன் வாழ்க்கைய மறுபடியும் அழிக்கிறதுக்கு பாக்குறான் தனா. அப்ப தனா சொல்றாங்க, அப்பா போதும் நிப்பாட்டுங்க. கதிர் எந்த அளவுக்கு நல்லவன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீங்க மேலோட்டமா உள்ள விஷயத்த மட்டும் பார்த்துட்டு கதிரை கெட்டவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கதிர் எந்த அளவுக்கு இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணியிருக்கான் அப்படிங்கறத பத்தி நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா கதிரை தப்பானவன்னு சொல்ல மாட்டீங்க. அப்ப ரகுராம் சொல்றாரு, தனா, என்ன தனா, அவனுக்காக அப்பாவையே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு கேட்க பத்மா கேக்குறாங்க, ஆமாண்ணா, பாத்தீங்களா எப்படி எல்லாம் சொல்லி உங்களுக்கு எதிர்க்க கொம்பு சேவி விட்டுருக்கான் பாத்தீங்களா அந்த கதிரு. தனா இது வரைக்கும் உங்களை பத்தி எதிர்த்து பேசினதே கிடையாது, உங்களை திட்டுனதும் கிடையாது. ஆனா இன்னைக்கு உங்களையே அவ எதிர்த்து பேசுறா. எப்படி பேசுறா பாத்தீங்களாண்ணா? இதை கேட்டதோட ரகுராம் நேரா தனாவை பார்த்து, தனா, நீ இப்படி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜானகி நேரா பத்மாவை பார்த்து, பத்மா, தேவையில்லாம அவர்கிட்ட ஒண்ணு கிடக்கா ஒண்ணு சொல்லி பிரச்சனையை உண்டாக்காத. பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க வேணா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், என்னால வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இந்த வீடு நிம்மதி இல்லாம போனதுக்கே முக்கிய காரணம் இந்த கதிரு தான். இவன் மட்டும் அமைதியா இருந்திருந்தா அன்னைக்கு கார்த்தி தனாவோட கழுத்துல தாலி கட்டியிருப்பான், தனாவும் சந்தோஷமா இருந்திருப்பா. ஆனா இந்த கதிரை தான் தேவையில்லாம தனாவோட கழுத்துல தாலி கட்டி எவ்வளவு பெரிய அவமானத்தை கொண்டுட்டு வந்தான். அத பத்தி எல்லாம் யாருமே யோசனை பண்ண மாட்டீங்கல்ல. அப்ப நம்ம தனா டக்குன்னு பார்வதியை பார்த்து, நிப்பாட்டுங்க, இங்க பாருங்க அப்பா, எனக்கு கதிர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. இந்த போட்டியில ஜெயிச்சதோட நான் உங்ககிட்ட ஒரு ஆசையை கேட்பேன்னு சொன்னேன். அதே மாதிரி நான் கேட்டுட்டேன். ஆனா என் ஆசையை கூட நிறைவேற்றி வைக்க மாட்டீங்கல்ல. நீங்க எப்ப கதிரை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சீங்களோ அப்பவே நானும் கதிர் கூட போயிருவேன். கதிரை நான் காதலிக்கிறேன், அவரை கல்யாணம் பண்ணிட்டேன், அவர் எங்க இருக்காரோ அங்கதான் நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தனா வீட்டை விட்டு வெளியில வராங்க. தனா வீட்டை விட்டு வெளியில போறதை பார்த்துட்டு ரகுராம் நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு கீழே உட்கார்றாரு. இத பார்த்துட்டு நம்ம ஜானகி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தனா நேரா கதிர்கிட்ட, வா கதிர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில போறாங்க. நம்ம கதிர் தனாவை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸை நம்ம சேனல்ல அப்கமிங் எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். சோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.